உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்று உங்களை சுத்தமாக்க போகிறது. ஏசாயா 53 அதிகாரம் 1-5 என்ற பகுதியையும், ஏசாயா 52:14 என்ற பகுதியையும் வாசிப்பார்கள். கவனமாய் கேட்பார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். நாம் வாசிக்க கேட்ட பாகம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் படப்போகிற பாடுகளை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இந்த சம்பவம் நிகழ்வதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ட ஒரு தரிசனத்தை விளக்குகிறது. ஒரு தீர்க்கதரிசியினுடைய அழைப்பு என்ன? வரும் காரியங்களை முன் அறிவிப்பது. தேவன் அவர்களுக்கு அவற்றை திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, எண்ணாகமம் 12:6-8 வசனங்களில் சொப்பனங்கள் மூலமாய் தரிசனங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். சில சமயங்களில் முகமுகமாய் பேசியும் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவத்தை பெற்றவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. பாருங்கள், அவர் ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்று ஒரு பாலகன் பிறப்பார், அவருடைய பெயர் என்னது என்றெல்லாம் விளக்கி கூறுகிறார். ஏசாயா 7:14 அவர் ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறப்பார் என்பதை முன்னறிவிக்கின்றார். மட்டுமல்ல, ஏசாயா 9 அதிகாரம் 2-3 வசனங்களில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் எப்படி இருக்கும், மரண இருளில் இருக்கும் நம்பிக்கையற்ற மக்களுக்கு எப்படி அவருடைய ஊழியம் வெளிச்சத்தை கொண்டு வரும் என்பதை விளக்கி கூறுகிறார். எப்பொழுது? 700 ஆண்டுகளுக்கு முன்பு. அதே விதமாகவே ஏசாயா 52:14 ஏசாயா 53:1-5 வரை, ஏன் அந்த அதிகாரம் முழுவதிலுமே இயேசு கிறிஸ்து சிலுவையில் படப்போகும் பாடுகளை பற்றி திட்டமும் தெளிவுமாய் அவர் 700 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வைத்தார். என்றாலும் ஏசாயா 53:1 என்ன சொல்கிறது பாருங்கள். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், அல்லது விசுவாசிக்க கூடியவன் யார்? ஏன் அவர் அப்படி சொன்னார்? எனக்கு அன்பானவர்களே, இந்த தரிசனத்தை காணும் முன்பதாக, சிலுவையில் தொங்கும் இயேசுவை காணும் முன்பதாக அவர் வேறொரு தரிசனத்தை கண்டார். காணக்கூடாத இறைவனை ஒரு தரிசனத்தின் வாயிலாக கண்டார். ஏசாயா 6 அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே அவர் தேவாதி தேவனை காணும் ஒரு ஸ்லாக்கியத்தை பெறுகிறார். அங்கே ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. சேராபீன்கள் 6 செட்டைகளுடன் பறந்து, 2 செட்டைகளால் பறந்து, 2 செட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, 2 செட்டைகளால் தங்கள் முகத்தை மூடி தேவனை பார்த்து பரிசுத்தர் 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 என்று போற்றுகின்றனர். அதை அவர் கண்டார்.
வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது போல வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்திற்கு ஒப்பாக மிக அழகிய தோற்றமுடையவராய் தேவாதி தேவன் வீற்றிருப்பதை கண்டு பரவசம் அடைந்தார். ஆனால் இப்பொழுதோ அதே தேவன் மனு உருக்கொண்டு பூமிக்கு இறங்கி வந்த பொழுது எவ்வாறு சிலுவையில் தொங்குகிறார் என்பதை கண்ட பொழுது பிரமிப்படைந்தார். அவரால் அதை நம்பவே முடியவில்லை. அவரா இவர் உன்னத பாட்டு 5:16 சொல்லுகிறது, தேவன் முற்றிலும் அழகுள்ளவர் என்று. அந்த அழகுள்ள தோற்றத்தோடு நான் சிங்காசனத்தில் பார்த்தேனே, அவராய் இப்படி சிலுவையில் தொங்குகிறார். அந்த கேடு அடைந்தவராய், முக தோற்றம் முற்றிலும் விகாரப்பட்டவராய், பார்ப்பதற்கே அருவருப்பான விதத்தில் தொங்கும் இவரா அவர் என்று அவருக்கே ஒரே குழப்பம். ஆகவேதான் சொல்கிறார், இதை நான் எழுதினால் யார் நம்புவார்கள்? யார் நம்புவார்கள்? நம்பவே முடியாது. எனக்கே நம்ப முடியவில்லையே. பதும ராகத்திற்கும் வச்சிர கல்லுக்கும் ஒப்பாக சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்ட நான் இன்று இந்த பரிதாபமான கோலத்தில் காண்கிறேனே என்று அவர் புலம்பிதான் இவைகளை எழுதுகிறார். 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில் இயேசு அனுபவிக்க போகும் பாடுகளை குறித்து முன்னதாக அவர் திட்டமும் தெளிவுமாய் நமக்காய் எழுதி வைத்தார். நம்புவதற்கு கடினம்தான். பிரான்ஸ் தேசத்தில் நெப்போலியன் என்று ஒரு மகா சக்கரவர்த்தி இருந்தார், பராக்கிரமசாலி. இறுதியில் அவருடைய விரோதிகள் அவரை பிடித்தனர். தனி தீவு ஒன்றில் கொண்டு போய் கைதியாக வைத்தனர். அங்கும் அவருக்கு காவலர்களை வைத்தார்கள். அவரை கவனிப்பதற்கென்று, உணவு கொடுப்பதற்கென்று, பல விதங்களில் உபசாரம் செய்வதற்கென்று மக்களையும் கூட அனுப்பி வைத்தார்கள். என்றாலும் கூட அவர்களில் சில கையும் வைத்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லுகிறேன் பாருங்க. நெப்போலியன் கம்பீரமான தோற்றம் உடையவர். முதல் தடவை இப்படி ஒரு தீவில் அவரை போட்ட பொழுது 18 மைல்கள் கடலை நீந்தி மறுபடியும் பிரான்ஸ் தேசத்தை வந்து அடைந்து விட்டார். எனவே அவருடைய உடலில் ஆரோக்கியம் இருந்தால் மறுபடியும் அவர் தப்பி விடுவார் என்பதை அவருடைய விரோதிகள் நன்கு அறிந்திருந்தார்கள். நாட்கள் கடந்து சென்றன. நெப்போலியன் சொன்னார், என் கால்கள் அவசியமில்லாமல் வீங்குகின்றன, என் உடல் வீங்குகிறது, யாரோ என்னை விஷம் வைத்துக் கொல்கிறார்கள், யாரோ என்னை விஷம் வைத்துக் கொல்கிறார்கள், கொஞ்சம் கொஞ்சமாய் நான் சாகிறேன் என்று புலம்பினார். யாரும் அதை காதில் போட்டுக் கொள்ளவில்லை. எல்லாருக்கும் தெரியும், ஆர்சனிக் என்ற ஒரு விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உணவில் வைத்து ஒவ்வொரு பாகமாக கெட்டு போகும்படிக்கு அவள் செய்து வந்தார்கள். கடைசியாக அவர் வேண்டிக் கொண்டார், மரிக்கும் நேரத்தில் நான் மரணமடைய போகிறேன், மரணமடைந்த பிறகு என் உடலை உடனே புதைத்து விடாதிருங்கள், தயவு செய்து என் உடலை உடனே அறுவை சோதனைக்கு அனுப்புங்கள் என்று சொன்னார். அப்படியே அறுவை சோதனைக்கு அவருடைய உடலை வைத்தியில் கொண்டு போய் போட்டு அறுத்து பார்த்தார். பார்க்கும் பொழுது அவர்கள் புலம்பி அழுதார். கம்பீரமான தோற்றத்தோடு கடலையும் நீந்தி வந்த நெப்போலியன் எங்கே? இன்று தலையிலிருந்து கால் வரை வீங்கி பரிதாபமான விகார தோற்றத்தோடு காணப்படும் நெப்போலியன் எங்கே? கதறி அழுதன. அப்படித்தான் ஏசாயா தீர்க்கதரிசியும் புலம்பி அழுதான். அவர் எங்கே? இவர் எங்கே? நான் சிங்காசனத்தில் பதும ராகத்திற்கும் வச்சிரக்கல்லுக்கும் ஒப்பாக கண்ட அந்த கம்பீரமான தோற்றம் எங்கே? இப்பொழுது ஒரு ஏழை மனிதனாய் விகார தோற்றத்தோடு அந்த கேடு அடைந்தவராய் முக ரூபமே மாறி காணப்படும் இவர் எங்கே? இதை நான் சொன்னால் யார் நம்புவார்கள்? நமக்கும் கூட நம்புவது கடினம்தான். என்றாலும் பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவருக்கு இந்த பாடு? அண்ட சராசரங்களையும் படைத்த அருள்நாதருக்கு ஏன் இந்த பரிதாபமான முடிவு? நெப்போலியனை போன்ற ஒரு பரிதாபமான முடிவு ஏன் அவருக்கு? நமக்கா. ஆகவேதான் அவர்
குருசனில் தொங்கிய அந்த காட்சியை பக்தன் இப்படி சொன்னார். சந்திர சூரிய சகலவான் சேனைகள் சகியாமல் நாணுதையோ, சந்திர சூரிய சகலவான் சேனைகள் சகியாமல் நாணுதையோ, தேவ சுந்தரமைந்தன் உயிர் விடு காட்சியா துடிக்கானென்றுண்டோ, சிரசினில் முள்முடி பொறுத்திட அறைந்தே சிலுவையில் சேர்த்தையோ, தீய திருக்கரம் கால்களில் ஆணிகள் அடித்தா சேனையை திரள் சூழ, குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மலை தனிலே நம் குருவேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு. சந்திரனும் சூரியனும் கூட இந்த காட்சியை கண்டு காண முடியாமல் மறைந்து விட்டன என்று அவன் பாடுகிறான். ஆம், இயேசு உயிரை கொடுக்கும் முன்பதாய் 3 மணி நேரம் கடினமான ஒரு இருள் உண்டாயிருந்தது என்று, அந்தகாரம் உண்டாயிருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஏன் அவருக்கு இந்த பாடு? ஏன் சூரியனும் சந்திரனும் கூட இந்த வேதனையை காண சகிக்காமல் முகங்களை மறைத்துக் கொண்டன? நமக்காக, நமக்காக. எனக்கு அன்பானவர்களே, முதலாவது, அநேக முறைகள் நம்முடைய உடலும் சரி, முகமும் சரி, உரு மாறி போகும் சூழ்நிலை வருகிறது என்று வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்ப்போமா? நீதிமொழிகள் 5:11-12. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. மறுபடியும் முதல் வசனம் வாசி. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது, முடிவிலே உன் மாம்சம் உன் சரீரமும் உரு அழியும் பொழுது. எனக்கு அன்பானவர்களே, யாரை குறித்து வேதம் இங்கு சொல்கிறது? விபச்சார வாழ்க்கையில் ஈடுபடும் வாலிபர்களை பற்றி இங்கு வேதம் சொல்கிறது. முடிவில் உன் உரு அழியும், உன் சரீரம் உருக்குலைந்து போகும், அப்பொழுது நீ புலம்பி அழுவாய். இதை முன்பே இயேசு அறிந்திருந்தார். ஆகவேதான் தன்னுடைய உருவம் உருக்குலைந்து போகும்படிக்கு, முக ரூபம் மாறி போகும்படிக்கு சந்தோஷமாய் தன்னை ஒப்புக் கொடுத்தார். நான் இங்கு வருவதற்கு முன்பதாக சில வாரங்களுக்கு முன்பு பம்பாய் நகரத்தில் இருந்து ஒரு வாலிபன் என்னை பார்க்க வந்திருந்தான். அவன் சொன்னான், பிரதர், பக்தி உள்ள சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டேன். நானும் பக்தி சேவையில் ஈடுபட்டு இருந்தேன். ஆனால் எப்படி எனக்கு நேரிட்டதோ, கொடிய சோதனையில் நான் விழுந்து போனேன். இப்பொழுதோ என் உடலில் எய்ட்ஸ் என்னும் நோய் வந்திருக்கிறது. இப்பொழுதே எனக்கு அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்து விட்டன. நான் என்ன செய்வேன்? இதற்காகவே நான் ஆகாய விமானத்தில் பறந்து வந்திருக்கிறேன். எனக்கு வாழ்வு கொடுங்க. நான் சொன்னேன், தம்பி, பயப்படாது. இதற்காகவே இயேசு கிறிஸ்துவின் உடல் உருக்குலைந்து போயிற்று. நம் பாவங்களை 1 பேதுரு 2:24 சொல்கிறது போல அவர் தமது சரீரத்தில் சுமக்கவில்லையா? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்படவில்லையா? இனி நீ பாவம் செய்யாது என்று கண்ணீரோடு ஜெபித்து அவனை அனுப்பினேன். நான் திருநெல்வேலிக்கு புறப்படும் முன்பதாக அவனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. பிரதர், என் வாழ்க்கை மாறியது, என் உடல் மாறியது. ஒரு பெண்ணை நியமித்திருக்கிறார்கள் எனக்கென்று. நீங்கள் இந்த பெண்ணை
நான் விவாகம் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டான். நான் விவாகம் பண்ணி வாழப் போறேன் என்று சொன்ன. இதற்காகவே இயேசு குலைந்தவராய் தொங்கினார். பாவம் கொடியது. ஒருவேளை விபச்சார பாவத்தை பற்றி மாத்திரம் நாம் எண்ணலாம். அதைவிட கொடிய வேறொரு பாவம் ஒன்று வேதத்தில் உண்டு. எபேசியர் 5:5, கொலோசியர் 3:5. பொருளாசை. பொருளாசை என்னும் கொடிய ஒரு பாவம் உண்டு. இது சுலபமாக எல்லாரையும் பற்றிக்கொள்ளும். என் நண்பர் ஒருவர் வட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட நகரில் இருக்கிறார். அவர் சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு ஒரு நல்ல நெருங்கிய நண்பர் உண்டு, ஆனால் ஏழை. இவர் அவருக்கு அடிக்கடி ஆண்டவரை பற்றி சொல்வார். அவருடைய வீட்டிற்கு சென்று கண்ணீரோடு அவருடைய குடும்பத்தின் பாரங்களுக்காக ஜெபிப்பார். கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் அவரை உயர்த்த ஆரம்பித்தார். எல்லா விதத்திலும் செழிப்பு. ஒரு நாள் அந்த நகரில் உள்ள ஒரு பழைய தொழிற்சாலையை வாங்கினார். வாங்கினதில் தவறில்லை. தன் பழைய நிலைமையை மறந்து போனார். தானும் ஒரு தொழிலாளியாக இருந்ததை அவர் மறந்து போனார். என்ன செய்தார்? அந்த தொழிற்சாலையில் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருந்த ஏறக்குறைய 50 பேரை வேலை நிறுத்தம் செய்து வெளியே அனுப்பினார். அதற்கு என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? இவர்களுக்கெல்லாம் நான் ஒரு தொழிலாளியாக வேலை பார்த்தது தெரியும். ஆகவே இப்பொழுது நான் இதன் நிர்வாகியாக வந்தால் என்னை மதிக்க மாட்டார்கள். என் நண்பர் எவ்வளவோ கெஞ்சினார். வேண்டாம், 50 குடும்பத்தை நீர் கெடுக்க கூடாது, 50 குடும்பம் நாசமாகிவிடும், நீர் அப்படி செய்யக்கூடாது என்று கெஞ்சினார். அவர் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. 50 குடும்பத்தினர் கண்ணீர் வடித்து போனார்கள். இவருடைய பொருளாசையின் நிமித்தமாய், வீண் பெருமையின் நிமித்தமாய். மிகுந்த சந்தோஷம் அவருக்கு. என் நண்பர் கலங்கி அழுதார். ஒரு நாள் மாலையில் அவர் ரயில்வே நிலையத்திற்கு போனார். அங்கு போய் தன் உறவினர்களை ரயிலில் வழி அனுப்பினார். அவர்களுக்கு டாடா காண்பித்துக் கொண்டிருந்தார். குட் பை குட் பை என்று. ரயில் திடீரென்று வேகம் இழுத்தது. ரயில் திடீரென்று வேகமாய் போக ஆரம்பித்தது. ரயிலினிடமிருந்து வந்த காற்று அவரை பிடித்து இழுத்து தண்டவாளத்திற்குள் தள்ளி அவர் மேலே ஏறியது. கைகள் கால்கள் துண்டிக்கப்பட்டவராய் என்னுடைய நண்பருடைய அதே ஆஸ்பத்திரிக்கு அவர் கொண்டு வரப்பட்டார். அவர் கேட்டார். அவருடைய பெயரை சொல்லி, அவருடைய பெயர் ஒருவேளை கிருஷ்ணன் என்று வைத்துக்கொள்ளும். கிருஷ்ணன், நான் பிழைத்து விடுவேனா? நான் பிழைத்து விடுவேனா? என் நண்பர் சொன்னார். நான் கண்ணீரோடு சொன்னேன், பொய்தான் சொன்னேன், நீ பிழைத்து விடுவாய், பிழைத்து விடுவாய் என்று. ஆனால் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவர் மரித்து போனார். எந்த கைகளை குலுக்கி மகிழ்ந்தேனோ அதே கைகளை, துண்டிக்கப்பட்ட கைகளை அவருடைய உடலில் வைத்து தைத்து, மரித்த உடலில் வைத்து நான் தைத்து அதை அடக்கம் செய்ய கொண்டு போனேன். என் மனமே நொறுங்கி போயிட்டு என்று சொன்னார். பாவம் கொடியது. எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் உடல் சீர்குலைந்தது. இயேசு தன் உடலை சீர்குலைய கொடுத்தார். எவ்வளவு வேண்டும் என்றாலும் என் உடல் சீர்குலையட்டும், என் முகம் அந்த கேடு அடையட்டும், பரவாயில்லை, என் மக்கள் வாழட்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று ஒரு வேளை உன் வாழ்க்கையில் பாவம் இருக்கலாம், மறைவான குற்றங்கள் இருக்கலாம். உன்னை சபிக்க இயேசு வரவில்லை. உனக்கு புது வாழ்வளிக்க, மறுபடியுமாக உன்னை தூக்கி நிறுத்தவே இயேசு இந்த உலகிற்கு வந்தார். இன்று இரவு இங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாள் இரவும் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்று இரவு பாவத்தில் வாழும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அது விபச்சார பாவமாய் இருந்தாலும் சரி, பொருளாசை என்னும் பாவமாய் இருந்தாலும் சரி, என்ன பாவமாய் இருந்தாலும் சரி, அவரிடம் சொல்லுங்க, ஆண்டவரே, நான் குடிக்கிறேனே அப்பா, இந்த பீடியை விட முடியவில்லை அப்பா,
பொய்ய விட முடியவில்லை அப்பா, மனைவி அடிக்கிறேனே என்னால் தாங்க முடியவில்லை அப்பா, எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சுவீர்களா? அவர் உதவி செய்வார், நிச்சயமாய் உதவி செய்வார். நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? பால்மர் என்ற பக்தர் தன் வாழ்க்கையை பற்றி இப்படி பாடினார். சங்கீதம் 119:25 சொல்லுகிறது, என் ஆத்மா மண்ணில் ஒட்டி இருக்கிறது, இந்த மண்ணில் ஒட்டி இருக்கிறது, என் ஆத்மாவை உயிர்ப்பியும் என்று சங்கீதம் 119:25 பக்தனாகி எஸ்ரா வேண்டி நின்றார். நாமும் அப்படியே வேண்டி நிற்போமா? மண்ணையே நோக்கி உழந்து தவிக்கும் வஞ்சகனஞ்சதனை, மண்ணையே நோக்கி உழந்து தவிக்கும் வஞ்சகனஞ்சதனை, நேராய் வெண்ணையே நோக்கிட பள்ளிறைவானை வேண்டி வந்தாடுகின்ற திருமுக தொழிவற்று பெருவினைகளில் ஊற்று சீர்கட்ட பாவி ஆனே, நான் ஒரு முகமாய் உனதிடம் மனம் தீரும் விட ஊக்கம் அருள் பரனே. குறிச்சையினால் என் அசுத்தம் நிறைந்து நல் சோபீதம் தான் இழந்தே, குறிச்சையினால் என் அசுத்தம் நிறைந்து நல் சோபீதம் தான் இழந்தே, பேய் பரீட்சையினாலும் மயக்கமடையும் பாவிக்கிறன் கையனே, திருமுக தொழிவற்று பெருவினைகளில் ஊற்று சீர்கட்ட பாவி ஆனே, நான் உள்ளமாய் உனதிடம் மனம் தீரும் விட ஊக்கம் அருள் பரனே. இன்றிரவு நம் பாவங்களை அறிக்கை செய்வோம். கர்த்தர் நமக்கு மனதுருக்கமாய் இரக்கம் காண்பிப்பார். அடுத்து தன் முகரூபம் மாறிப்போன வேறொருவரை நாம் பார்க்கிறோம். யோபு 2:12 வாசிக்க கேட்போமா? யோபு 2:12. அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக் கொண்டார்கள். யோபு என்ற ஒரு பக்தனை குறித்து நாம் இங்கு வாசிக்கிறோம். அவன் மிக அழகுள்ளவன், கம்பீரமான தோற்றமுடையவன் என்று யோபு 29:7-8 கூறுகிறது. திடீரென அவனுடைய உடலில் நோய் வந்து தோன்றியது. யோபு 2:7 சொல்கிறது, தலையிலிருந்து கால் வரைக்கும் கொடிய பருக்களால் பிசாசு அவனை பாதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தன் தலையை சிரைத்தான், தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்தான், மண்ணில் உட்கார்ந்தான், சாம்பலை தன்மேல் தூற்றிக் கொண்டான், ஓடு ஒன்றை எடுத்துக்கொண்டு தன்னை சுரண்டி கொண்டு உட்கார்ந்தான். செய்தியை கேள்விப்பட்ட அவனுடைய ஆப்த நண்பர்கள் 3 பேர் ஓட்டமாய் ஓடி வந்தார்கள். வந்தவர்கள் தூரத்தில் அவனை பார்த்து, ஐயோ ஒரு தெரியவில்லை என்று கலங்கி அழுதார்கள். நோய் கடினமானது, இயேசுவுக்கு அது தெரியும். சில தினங்களுக்கு முன்பு, நான் இங்கு வருவதற்கு முன்பு, ஒரு பெண் கர்நாடகாவிலிருந்து என்னை பார்க்க வந்தாள். அவளை பார்த்ததும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி. அவள் சொன்னாள், அங்கிள்,
உங்க ஜெபத்தினால தானே நான் என் பெற்றோருக்கு பிறந்தேன் என்று சொன்னான். எத்தனையோ வருடங்களாக குழந்தையற்ற அவளுக்காக நான் மன்றாடினேன். நம் ஆண்டவர் நல்லவர், மனதுருக்கமானவர். இந்த பெண் குழந்தையை கொடுத்தார். அடுத்து அவள் சொன்ன காரியம் என் உள்ளத்தை உடைத்தது. அவள் தன்னுடைய சட்டையை கழற்றினாள், தன்னுடைய கைகள் கால்களை காண்பித்தாள். பாருங்க, ஐயோ, அதில் தீர்க்க முடியாத சரும நோய், பார்ப்பதற்கே மிக வேதனையாக இருக்கும் ஒரு நோய், தீராத நோய், அதற்கு மருந்தே இல்லை. அங்கிள், என்னை எப்படியாவது சுகமாக்குங்க, என்னை எப்படியாவது சுகமாக்குங்க அங்கிள். நீங்க தானே எனக்கு பிறப்புக்கு காரணமானீர்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவள் சொன்ன பொழுது என் உள்ளம் உடைந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு உதவி செய்யத்தான் நம் அருள்நாதர் இயேசு அப்படி தொங்கினார், அனாதை போல. மத்தேயு 8:17 சொல்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய சரீரத்தை உருக்குலையச் செய்யும் ஒவ்வொரு நோயும் அவர் சுமந்தார், அவர் உருக்குலைந்தார் என்று. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. உங்களிலும் பலர் அப்படி வந்திருக்கலாம். கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு சுகம் தருவது பிரசங்கியாரினுடைய ஜெபம் அல்லது எந்த பிரசங்கியாரா இருந்தாலும் சரி, சிலுவையில் தொங்கும் இயேசு கிறிஸ்து. 1989 ஆண்டு என்னுடைய 2 நுரையீரல்களும் இடைவிடாத கர்த்தருடைய ஊழியத்தினால் பழுதுபட்டன. மரணத்திற்கும் எனக்கும் ஒரே மாதம் தான் இருந்தது. அப்பொழுது பாளையம் கோட்டையில் திருச்செந்தூர் ரோடில் பென்டிகாஸ்டல் சர்ச் ஆஃப் இந்தியாவில் பாஸ்டர் SP டேனியல் என்ற ஒரு பக்தன் இருந்தார். எப்படியோ அதை கேள்விப்பட்டார். ஒரே ஓட்டமாய் ஓடி வந்தார். ஒரு குலைந்த என் உடலை கண்டார். மனம் கசந்து அழுதார். யோபுவின் நண்பர்களைப் போல அழுதார். ஐயோ, என் மகன் இப்படி போனானே, எலும்பும் தோலுமாய் போயனானே, எனக்கு அடையாளமே தெரியவில்லை என்று புலம்பி அழுதார். அடுத்து என்ன செய்தார் தெரியுமா? என் அருகே முழங்கால் படியிட்டார். அவர் செய்த ஜெபம் இன்றும் என் உள்ளத்தை உருக்குகிறது. நினைத்தாலே எனக்கு புல்லரிக்கிறது. அவர் சொன்னார், ஆண்டவரே, எனக்கு வயது 67. இனி இந்த உலகத்தில் நான் இருப்பதில் பயனில்லை. ஆனால் இந்த வாலிபன் இருக்க வேண்டியது அவசியம். என் மகன் இருக்க வேண்டியது அவசியம். அவனுக்கு 34 வயதுதானே ஆகிறது. அவன் இருக்கட்டும், நான் போகட்டும். அவனுடைய சரீரத்தில் இருக்கும் அத்தனை நோய்களையும் ஒன்று விடாமல் எடுத்து என் மீது போட்டுவிடும். நான் சாகட்டும், அவன் பிழைக்கட்டும். நான் சாகட்டும், அவன் பிழைக்கட்டும். தேவன் மனம் இறங்கினார். என் நோயை என்னை விட்டு அகற்றினார். இப்படிப்பட்ட தெய்வ பக்தர்களை நீ நாம் என்று காணப்போகிறோம், என்று காணப்போகிறோம். இப்படி ஜெபிக்கும் மக்களை நாம் இனி எங்கு காணப்போகிறோம்? ஆகவே நமக்கு ஒரே ஒரு அடைக்கலம், சிலுவையில் தொங்கும் தேவகுமாரனாகிய இயேசுவே. அவர்தான் அப்படி சொல்வார், வரட்டும்பா, சர்ம நோயெல்லாம் என் மேல் வரட்டும், இருதய நோய் வரட்டும், எல்லா நோயும் தேவனை என் மீது போடும், நான் சுமக்கட்டும். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், மகிழ்ச்சியோடு சுமந்தார். ஆகவே அவருடைய ரூபம் மாறியது, அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது. நாம் பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. யாருக்காக? நமக்காக. கவலைப்படாதீர்கள். இன்று இரவு நீங்கள் கூட அப்படி ஒரு நோயினால் வாடி வந்திருக்கலாம். பிரதர், எனக்கு மருந்தே இல்லை, எனக்கு மருந்தே இல்லை, என் புருஷன் என்னை வெறுக்கிறார், பிள்ளைகள் வெறுக்கின்றன என்று வந்திருக்கலாம். கவலைப்படாதீர்கள்.
சங்கீதம் 27:10 சொல்கிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டார், சிலுவையில் தொங்கும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அவர் உங்களை அணைப்பார், முத்தமிடுவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். Amen. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இத்தனை அன்பு நிறைந்தவராய் இருந்தும் பலர் சுகம் பெறாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 16:7 சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் இயேசு மட்டும் என்னை தொடுவாரானால், எனக்கு சுகம் தருவாரானால், உலகம் முழுவதிலும் சென்று நான் சாட்சி கொடுப்பேன் என்று சொல்கிற மனிதனை கட்டாயமாய் தொடுவார். ஐயா, பகிரங்கமாய் நான் ஒன்று செய்யக்கூடாது, ரகசியமாய் ஒரு மூலையில இருந்து சுகத்தை வாங்கி கொண்டு அப்படியே போய்விட வேண்டும், யாரும் என்னை பார்க்க கூடாது, சபையில் ஏதாவது சொல்லிடுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் சொல்வாள் என்று சொல்கிறவர்களை தேடவே மாட்டேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை உதாசீனம் பண்ணுகிறவர்களை நானும் உதாசீனம் பண்ணுவேன் என்று 1 சாமுவேல் 2:30 அவர் சொல்லவில்லையா? சுகத்தை நாடி வந்திருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே நீர் எனக்கு இன்று சுகம் தாரும், தருவீர் என்று நம்புகிறேன். மேடையில் ஏறி சாட்சி சொல்வது மட்டுமல்ல, நிச்சயமாய் சாட்சி சொல்வேன். உலகம் முழுவதிலும் சென்று நீர் எனக்கு செய்த நன்மையை சாட்சியாக சொல்வேன் என்று தீர்மானம் செய்யுங்கள். அவர் சிலுவையில் பரிதாபமாக தொங்கினார், அந்தக்கேடு அடைந்தார், விகார தோற்றம் அடைந்தார், ஒருவரும் விரும்பத்தகாத ரூபத்தை எடுத்துக்கொண்டார். நமக்கு ஒரு சிறிய அவமானத்தை சகிக்க முடியாதா? அவருக்காக எழுந்து நின்று 10 பேர் முன்பதாக அல்லது 1,00,000 பேருக்கு முன்பதாக, இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார் ஐயா, நான் இந்த இடத்திற்கு வரும்பொழுது இப்படி வந்தேன், எனக்கு இப்படி சுகம் கிடைத்தது என்று சொல்ல உங்களுக்கு தயக்கமானால் அவர் ஏன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்? Do you think you are greater than the Lord Jesus Christ? Do you think that you are more honorable than the King of all kings? Repent tonight. இதுதான் அநேகர் சுகம் பெறாமல் போவதற்கு ஒரு முக்கிய காரணம். அருள்நாதர் இயேசு சொன்னார், மார்க் 5:19-20 சுகம் பெற்ற ஒரு மனிதனை பார்த்து சொன்னார், நீ என்னோடு இருக்க வேண்டாம் அப்பா, திரும்பி போ. தேவன் மனது இறங்கி உனக்கு செய்த உபகாரத்தை உன் இனத்தார் அனைவருக்கும் சொல்லும், ஜனத்துக்கு சொல் என்று சொன்னார். போகட்டும், உங்களுக்கு இன்று இரவு சுகம் தர அவரோடு காத்திருக்கிறார். இன்று இரவு நாங்கள் இங்கு ஜெபிக்க வந்திருப்பது 1-2 பேர் சுகம் பெறல்ல, நீங்கள் அத்தனை பேரும் சுகம் பெற வேண்டும். லூக்கா 4:40 சொல்கிறது, சூரியன் அஸ்தமித்த பொழுது இயேசு கிறிஸ்துவினிடம் சகல விதமான வியாதியினால் வாடினவர்களை கொண்டு வந்தார்கள், அசுத்தாவிகளினால் வாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் தன் கைகளை வைத்தவர்களை சுகமாக்கினார். அவர் மாறி போகவில்லை, இன்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசு மாறாதவர். சந்தோஷமாய் பாடுவோமா? பழைய ஒரு பல்லவி. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். அல்லேலூயா, அல்லேலூயா.
பாடுவார். இன்று உங்களை சுகமாக்குவார். ஒவ்வொருவரையும் சுகமாக்குவார். கவலைப்படாதீர்கள். மற்றொரு காரியம் கூட முகத்தில் முக அழகை கெடுத்து ரூபத்தை கெடுத்து வேதனைப்படுத்துகிறது. நீதிமொழிகள் 15:13 வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகள் 15:13. மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும், முக ரூபம் மாறி போகும். நெகேமியா 2:1-2 வசனங்களை வாசித்து பாருங்க. நெகேமியா ஒரு அரசனுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிறான். ஒரு நாளும் அவன் ராஜ சமூகத்தில் துக்கமாய் இருந்ததே இல்லையா. ஆனால் ஒரு நாள் முகம் வாடி இருந்தது. உடனே ராஜா கேட்கிறான், நெகேமியா, உன் முகம் ஏன் இப்படி துக்கமாய் இருக்கிறது? ஏன் வாடி போயிருக்கிறது? இது உன் மனோ துக்கமே அன்றி வேறல்ல என்று கண்டுபிடித்து விட்டான். மனோ துக்கத்தினால் இருதயம் வாடிப்போ. யோபுவின் நண்பர்கள் அவன் உரு தெரியாமல் இருப்பதை கண்டு வியந்தார்கள். உண்மைதான், நோய் அவன் தோற்றத்தை மாற்றியது உண்மைதான். வேறொரு காரியம் அவன் மனதை, அவனுடைய முக தோற்றத்தை மாறும்படி செய்தது. கவலை. கவலை. யோபு 30:16 சொன்னான், என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று, என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று. யோபு 34:6 சொன்னான், ஐயோ என் காயம் கொடியது, அது ஆறாது, அது ஆறவே ஆறாது, என் காயம் ஆறவே ஆறாது. கலங்கி நின்றான். மட்டுமல்ல, அவன் சொல்கிறான் யோபு 16:16, இரவும் பகலும் அழுகிறதினால் என் கண்கள், என் முகம் அழுக்கடைந்தது, வீங்கி போயிற்று, விகாரமான தோற்றம் அளிக்கிறது. இரவும் பகலும் அழுகை. யோபு 10:17 சொன்னான், ஐயோ எனக்கு போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்திருக்கிறது, நான் என்ன செய்வேன்? யோபு 16:14 சொன்னான், நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல். 1-2. முதலாவது என் ஆடுகள், என் ஒட்டகங்கள், என் கோவேறு கழுதைகள் எல்லாம் மாண்டன. அடுத்து ஐயோ என் 10 குழந்தைகளும் அதே நாளில் மரித்து போனார்கள். ஒன்றன் மீது ஒன்று, போராட்டத்தின் மேல் போராட்டம், நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல். அவன் சொன்னான், யோபு 6:9 வசனத்தில், தேவன் தம்முடைய கையை நீட்டி என்னை நொறுக்கி போட்டால் நலமாய் இருக்கு. என் 10 பிள்ளைகளை நொறுக்கின அவர் என்னை நொறுக்காமல் விட்டது என்ன? என்னை நொறுக்கி போடும், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று. யோபு 7:15 பாருங்கள். ஐயோ யாராவது என் கழுத்தில் சுருக்கை மாட்டி என் கழுத்தை இறுக்கி என்னை கொன்றுவிட்டால் எவ்வளவு நலமாய் இருக்கும். என் ஆத்மா மரணத்தை விரும்புகிறது என்றார். கவலை. மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போய். என் அருள்நாதர் இயேசு வைப்பார். ஏசாயா 53:4 என்ன சொல்கிறது? அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எல்லா மனிதருடைய பாடுகளையும் எல்லா மனிதருடைய துக்கங்களையும் தன்மேல் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். என் அன்புக்குரியவர்களே, இந்த வழியை நான் கடந்து போயிருக்கிறேன். நான் சொன்னது போல முதலாவது என்னுடைய 2 நுரையீரல்களும் பழுதுபட்டன. இன்று எனக்கு இருப்பது பழைய நுரையீரல்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து இரக்கமாய் கொடுத்த புதிய நுரையீரல்கள். 2 மூத்திர கோஷங்களும் பழுதடைந்தன. விபத்தில் என் 2 கைகளும் உடைந்தன. 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட இருதய நோயினால் 1.5 மணி நேரம் இருதயம் நின்று போயிற்று.
ஆஸ்பத்திரி நான் வெளியே வரும்பொழுது 2 கால்களும் பழுதுபட்டு விட்டன. என் கண்கள் பழுதுபட்ட கண்கள். ஒவ்வொரு தடவையும் நான் அழுதிருக்கிறேன். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல், போராட்டத்தின் மேல் போராட்டம். ஆண்டவரே, என்னால் தாங்க முடியவில்லை. எல்லாவற்றிற்கும் சிகரமாக 21/5/86 அன்று என் அன்பு மகள் ஏஞ்சல் இந்த உலகை விட்டு கடந்து போன பொழுது நான் கலங்கி அழுதேன். என் ஆத்மா என்னில் முறிந்து போயிற்று. என் காயம் என்றுமே ஆறாது. ஐயோ மகளே, உனக்கு பதிலாக நான் மரித்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஏன் என்னையும் என் மனைவியும் கூட நீர் கொன்று போடவில்லை? நாங்கள் குடும்பமாய் மோட்சம் போயிருப்போம். ஒரு நாள் சாப்பிட உட்கார்ந்தார். என் மகன் வெளியே போய் திரும்பி வந்தான். அவன் சொன்னான், என் நண்பர்கள் எல்லாரும் வந்தார்கள். ஏஞ்சலுடைய நினைவு கூட்டம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்ய நான் போயிருந்தேன். எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தேன். அப்பா, என் நண்பர்கள் எல்லாம் வந்தார்கள். அவருடைய தங்கச்சிமார்கள் எல்லாம் கூட வந்தார்கள். என் உள்ளம் தடுமாறியது. ஏன் என் தங்கச்சியை மட்டும் இயேசு எடுத்துக்கொண்டார்? எனக்கு வேற யாரும் இல்லையே. அடுத்து சொன்னேன், அம்மா, நீங்களும் அன்று இறந்து போயிருந்தால் நான் அனாதையாகி போயிருப்பேன். வார்த்தையின் உள்ளத்தை உடைய செய்தது. இன்னும் இந்த உலகில் வாழ வேண்டியது இருக்கிறது என்று என்னை தேற்றிக் கொண்டேன். என்றாலும் பிரியமானவர்களே, இவற்றையெல்லாம் தான் அறிந்து கொள்வதற்குத்தான், இந்த வேதனைகளை எல்லாம் விளக்கிக் கொள்வதற்குத்தான், தான் விளங்கிக் கொள்வதற்குத்தான் தேவன் மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார். சிலுவையில் அனாதை போல தொங்கினார். அவருடைய ஆத்மாவும் முறிந்து போயிற்று. மத்தேயு 27:46 புலம்பி அழுதார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? புலம்பி அழுதார். ஆகவே இன்று எப்படிப்பட்ட மன முறிவு உடையவர்களையும் அவரால் ஆற்றி தேற்ற முடிகிறது. நான் சிறுவனாய் இருந்த பொழுது அம்பாசமுத்திரம் என்ற ஊரில் என் தாத்தா வீட்டில் இருந்து படித்துக் கொண்டிருந்தேன். என் தகப்பனார் இராணுவ சேவைக்கு சென்று விட்டார். அப்பொழுது திடீரென்று எனக்கு ஒரு தலைவலி வரும். தலைவலி வந்தால் அப்படியே மண்டையை யாரோ சம்மட்டி வைத்து உடைப்பது போல இருக்கு. ஓ என்று கதறுவேன். எங்கிருந்தாலும் சரி ஒரே கூச்சல் போடுவேன். பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது எனக்கு வந்துவிடும். உடனே என்னுடைய உபாத்திமார்கள் 2 பையன்கள் எனக்கு காவல் அனுப்பி வீட்டில் கொண்டு விட்டு வா என்று சொல்வார்கள். வீடு வாசல் போவேன். என் தாய் தூரத்திலிருந்து பார்ப்பாள். பார்த்தவுடன் தானே ஓஹோ, பயலுக்கு தலைவலி வந்து விட்டது என்று அறிந்து கொள்வார்கள். ஓடி வந்து என்னை அணைத்துக் கொள்வார்கள். தன் மடியில் படுக்க வைப்பார்கள். தன் வலது கையை என் தலையின் மீது வைப்பார்கள். அந்த அன்பு தொடுதல் என் வலியெல்லாம் மறக்கச் செய்யும். அப்படியே மெய் மறந்து தாயின் மடியில் உறங்கி விடுவேன். விழித்து பார்க்கும் பொழுது தலைவலி அங்கே இருக்க. அதன் பிறகு பல மருந்துகளை தலையில் போடுவார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா 61:1 சொல்கிறது, அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட வந்தார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட வந்தார். ஆகவே நம்மை போல இருதயம் நொறுங்கினவர்களுடைய காயங்களை அவரால் சுலபமாய் கட்ட முடிகிறது. ஒரு பக்கம் புலம்புகிறோம், அழுகிறோம், ஏன் நான் மறிக்கவில்லை என்று புலம்புகிறோம். ஆனால் நம்மையும் அறியாமல் அவருடைய அரவணைப்பு வருகிறது. என் மகனுடைய திருமணத்தின் மூலம் இறந்து போன என் மகள் இவாஞ்சலினுடைய பெயரையுடைய வேறொரு பெண்ணை கொடுத்தார். அவளை எங்கள் உயிரை போல நாங்கள் வைத்திருக்கிறோம். மருமகளைப் போல அல்ல, மகளைப் போல, மகளை விட அதிகமான ஸ்தானத்தில். ஒரு நாளைக்கு 100 முத்தங்கள் அவளுக்கு கொடுப்போம். கவலையை மறக்க ஏதோ ஒரு வழியில்
உங்களை தேற்றுவார். மனம் கலங்காதீர்கள். ஐயோ, நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் என்று சொல்லுகிறீர்களே, வேதம் சொல்லுகிறது ஏசாயா 53:10 தேவனோ அவரை நொறுக்க சித்தமானார். தேவனோ தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை நொறுக்க சித்தமானார். எதற்காக? நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை அனுபவித்து முக தோற்றமும் கூட மாறி போகும் அளவிற்கு கவலையில் மூழ்கி போகும் நமக்கு ஒரு வாழ்வளிக்க கவலைப்படாதிருங்கள். அவர் நம்மை காப்பார். ஏதோ ஒரு வழியில் நம்மை தூக்கி எடுப்பார். என் தாயின் அன்பு கரம் என் தலைவலியை மறக்கும்படி செய்தது போல ஏதோ விதத்தில் நம்மை அணைப்பார், ஆறுதல் அளிப்பார். கவலைப்படாது. சோதனை பலவாய் வந்திடும் நேரம், வேதனை வீதம் விதம் தொடர்ந்திடும் காலம், வேதனை வீதம் விதம் தொடர்ந்திடும் காலம், தீதனை துந்திரு சிலுவையில் துங்கும், தீதனை துந்திரு சிலுவையில் துங்கும், நாதனை நினைத்திடில் நாசமாய் போகும், நாதனை நினைத்திடில் நாசமாய் போகும். நெஞ்சமே வீணா சோர்ந்து போகாதே, அஞ்சும் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, அஞ்சும் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. கஷ்டங்கள் வரும் களிப்பாக எண்ணு, இஷ்டமுடன் ஜெபம் என் நேரம் பண்ணு, இஷ்டமுடன் ஜெபம் என் நேரம் பண்ணு. நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு, நஷ்டங்கள் வந்தாலும் நலம் என்று சொல்லு, துஷ்டனின் சூழ்ச்சியை தூயன வெல்லு, துஷ்டனின் சூழ்ச்சியை தூயன வெல்லு. நெஞ்சமே வீணா சோர்ந்து போகாதே, அஞ்சும் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, அஞ்சும் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. ஆம், நொறுங்குண்ட நம்முடைய இருதயங்களை காயம் கட்டுவதற்காக இனி எனக்கு வாழ்வில்லை என்று நாம் புலம்பும் சமயத்தில் நம்மை விளங்கிக் கொள்வதற்காக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார். ஆகவே அவருடைய முகம் வாடி போயிற்று, பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. கடைசியாக வேறொருவனுக்கு ரூபம் மாறி போகிறது. மார்க் 5:4-5 வாசிக்க கேட்போமா? மார்க் 5:4-5. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். நமக்கு ஒரு பொது விரோதி உண்டு. அவனுடைய பெயர் பிசாசு. இவனை பற்றி இயேசு பேசும் பொழுது யோவான் 8:44 சரி, யோவான் 10:10 சரி, அவன் மனுஷ கொலை பாதகன் என்று சொல்கிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறான் என்று சொல்கிறான். அவன் மனுக்குல விரோதி என்று சொல்கிறான். 1 பேதுரு 5:8 சொல்கிறது, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு என்று சொல்கிறது. இயேசு மத்தியில் இருக்கிறார். இப்பொழுது மத்தியிலே அற்புதங்களை அவர் செய்வார்.
உங்கள் தேவை என்ன? உங்கள் உள்ளத்தை கொஞ்சம் சோதித்து பாருங்கள். நமக்காய் பாடுபட்டு அனாதை போல தொங்கிய, விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் தொங்கிய, அந்த கேடு நிறைந்த முக ரூபத்தோடு தோன்றிய அவரை நம்முடைய உள்ளத்தில் நாம் ஏற்றிருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் அவர் இருக்கிறாரா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இல்லையானால், தேவனே, எத்தனை ஆசீர்வாதங்களையும் எனக்கு அருள வந்திருக்கும் உம்மை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், என் உள்ளத்தில் வாரும் என்று நாம் கேட்போம். ஒரு வினாடி கண்களை மூடுவோமா? நாம் ஜெபிப்போம். இதுதான் அற்புதங்களை பெறும் நேரம். யார் யாருடைய உள்ளத்தில் இயேசு வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, ஐயா எனக்காக அவர் அவ்வளவு பாடுபட்டார், நான் இன்னும் பாபத்திலே வாழ்கிறேனே ஐயா, என் இருதயம் மாறவில்லை, என் இருதயத்தை தூய்மை இல்லையே, பரிசுத்தம் இல்லையே, இன்னும் அது மாசு இல்லாததா இருக்கவில்லை என்று யார் யார் புலம்புகிறீர்கள், தயவு செய்து நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து எழுந்து கொஞ்சம் முன்னே வருவீர்களா? எனக்கு முன்னே இருக்கும் இடத்திற்கு வாருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி மன்றாட போகிறேன். இயேசு எனக்கு சொல்கிறார், ரகசிய பாவங்களில் கெட்ட பழக்க வழக்கில் ஈடுபட்டுள்ள பலர் என்று இங்கு வந்திருக்கிறீர்கள். இந்த கெட்ட பழக்க வழக்கு உங்களை விட்டு ஒழியும்படிக்கு இன்று முதலாவது நான் மன்றாட போகிறேன். இயேசு எனக்கு சொல்கிறபடி நான் மன்றாட போகிறேன். ஹல்லேலூயா. முக்கியமான நேரம் பிரியமானவர்களே. இயேசு இருதயத்தில் வந்தால்தான் அற்புதம். தேவகுமாரனாகி இயேசு இருதயத்தில் வந்தால்தான் அற்புதம். சிலுவையில் தொங்கின அவர் உள்ளத்தில் வந்தால்தான் அற்புதம். நம்முடைய இருதயம் சுத்தம் அடைந்தால் தான் அற்புதம். பாவம் நீங்கினால் தான் அற்புதம். அக்கிரமங்கள் நீங்கினால் தான் அற்புதம். கெட்ட பழக்க வழக்கம் நம்மை விட்டு நீங்கினால் தான் அற்புதம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவோம். இயேசு சுவாமி, என் உள்ளத்தில் வாரும், என் உள்ளத்தில் வாரும், நீ வராவிட்டால் உம்மை விட மாட்டேன். எனக்கா எவ்வளவு பாடுபட்டீரப்பா, எவ்வளவு பாடுபட்டீரப்பா, எவ்வளவு பாடுபட்டீரப்பா, எவ்வளவு பாடு. வாரும், எனக்கு நீர் வேண்டும். மகிழ்ச்சியோடு கூப்பிடுவோம் பிரியமானவர்களை. கட்டாயத்திற்காக கட்டாயத்திற்காக மகிழ்ச்சியோடு கூப்பிடுவோம். இப்படி நமக்காக பாடுபட்ட ஒரு கடவுளை நாம் கண்டிருக்கிறோமா? ஒரு மனுஷனை பார்த்திருக்கிறோமா? எந்த மனுஷனாவது இப்படி நமக்காய் பாடுபட்டது உண்டா? இல்லை, இல்லை. அவரை போல அன்பு கொண்ட ஒரு தேவன் இல்லை. ஆகவே கண்ணீரோடு கெஞ்சும். அப்பா, ஒரு நிமிஷம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றி, சுத்த இருதயத்தை தந்ததற்காய் நன்றி. தூய்மையான இருதயத்தை தந்ததற்காய் நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. நன்றி, நன்றி. நன்றாக வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. நீங்கள் நன்றி சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது பரலோகத்தில் இருந்து ஒரு இன்பம் உங்கள் உள்ளத்தை இறங்குவதை இப்பொழுது பார்ப்பீர்கள். இயேசு எனக்கு சொல்லுகிறார், ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்ற போவதாக. ஒவ்வொரு உள்ளத்திலும் தம்முடைய பரிசுத்த ஆவி ஊற்றுவார் பாருங்கள். ஒரு தெய்வீக சந்தோஷம், மகிழ்ச்சி, குடித்தவனுக்கு இருக்கும் சந்தோஷத்தை விட அதிகமான மகிழ்ச்சி இப்பொழுது நிரம்பும் பாருங்கள். நிரம்பும், உள்ளத்தில் நிரம்பும் பாருங்கள். வாயை திறந்து நன்றி, நன்றி, நன்றி என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தேவனே. வானத்தை திறப்பதற்காய் நன்றி. வானத்தின் பலகணிகளை திறப்பதற்காய் நன்றி. ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியை ஊற்றுவதற்காய் நன்றி, நன்றி, நன்றி அப்பா. கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. உலகம் தரக்கூடாத பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் இறங்குவதற்காய் நன்றி, 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 நன்றி இயேசுராஜா. நன்றி அப்பா. ஒவ்வொருவரை நிரப்புவதற்காய் நன்றி, ஒவ்வொருவரை நிரப்புவதற்காய் நன்றி, ஒவ்வொருவரை நிரப்புவதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. நன்றாய் வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் கவலைகளை பற்றி, நோய்களை பற்றி, பாரங்களை பற்றி கொஞ்சம் மறந்து விடுங்கள். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்துவோம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்துவோம்.
நிறைவான பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தரே இந்த இரவு உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தரே இந்த இரவு உங்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அளவில்லாமல் பெற்றுக் கொள்ளுங்கள். அளவில்லாமல் பெற்றுக் கொள்ளுங்கள். குட்டி தம்பி சேகர் என்று சிறுவனை பார்க்கிறேன். உன்னை எப்படி இயேசு நிரப்புகிறார் என்று கண்டு பரவசம் அடைகிறேன். சேகர், அவருடைய பரிசுத்த ஆவி நீ பெற்றுக் கொள்வதை கண்டு நான் பரவசம் அடைகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் மீதும் இயேசு ஊற்றிக் கொண்டிருக்கிறார். நல்ல தருணத்தை விட்டு விடாதிருங்கள். நல்ல இந்த தருணத்தை விட்டு விடாதிருங்கள். உலகம் தரக்கூடாத மகிழ்ச்சி, உலகம் தரக்கூடாத சந்தோஷம், பரலோக இன்பம் உள்ளத்தை நிரப்புகிறது. பிரியமானவர்களே, நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் உள்ளத்தை இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, the wonderful Jesus. தேவன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசிக்க இன்னும் தேவை. இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பும். ஒருவர் விடாமல் நிரப்பும் ராஜா. நன்றி, நன்றி இயேசு சுவாமி.